ஹலோ கைஸ், வெல்கம் டு விபி. இன்றைக்கி நான் ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறேன். என்ன படத்தோட ட்ரெய்லர்னா இட்லி கடை. ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் வழங்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் விடிய காலை 2 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ முதவாக தான் வழங்கும். அதனால் ஏஎஸ்எம்ஆர் தான் ஏஎஸ்எம்ஆர் ஃப்ரீ ஏஎஸ்எம்ஆர் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். காதுக்கு இனிமையாக இருக்கும் என் குரல். ஸோ பேக் டு வீடியோ. ஓகே, ட்ரெய்லரு இட்லி கடை ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் கடையில் இட்லி நல்லா இருக்கா இல்லை எப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி யார் யார் நடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் யார் கடையோட ஓனர்னு. கடையோட ஓனர் தனுஷ். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நடிச்சிருக்காரு நித்யா மேனன், அதுக்கப்புறம் அருண் விஜய், அதுக்கப்புறம் ஷாலினி பாண்டே, அதுக்கப்புறம் சத்யராஜ், ராஜ்கிரண், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் 2 நிமிஷம் 22 செகண்ட். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருவோமா? ரெடி, 1 2 3 லெட்ஸ் கோ. எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. மணிக்கணக்காக உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். கலிக்கங்க. முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? திருச்சிற்றம்பலம் கோம்போ. யூ ஆர் தி பெஸ்ட். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. Look at முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு மியூசிக் செம்ம, மியூசிக்காலிட்டி கடையில் தம்பி இந்த ஊரோட அடையாளம். விஷுவலாலிட்டி. அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாயா, எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. அசுரன் அசுரன் அசுரன். ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. செம்மங்க செம்ம. ட்ரெய்லரு நல்லா இருந்துச்சு. இட்லி கடை நல்லா இருந்துச்சு. விஷுவல் செம்ம. படத்தோட விஷுவல்ஸ் அல்டிமேட். அந்த வில்லேஜை காட்டினதாக இருக்கட்டும். எனக்கு சிட்டி சைடை விட வில்லேஜ் சைடு தான் அழகாக இருந்துச்சு. லைக் வில்லேஜ் சைடு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. விஷுவல் தனுஷ் அவரை பற்றி என்ன சொல்கிறது? அவருக்கு டிஏஜிங்கே தேவையில்லை. இதில் ஒரு 3 லுக்கு வருது. ஒன்று க்ளீன் ஷேப், லைக் சின்ன பையன் லுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீசை வச்ச மாதிரி லுக்கு. அந்த மீசை வச்ச லுக் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவர் திருப்பி இந்த ஊருக்கு வரல, அதுக்கப்புறம் வருதா கூட இருக்கலாம், தெரிலலா. எனக்கு என்னமோ அது லைக் அந்த ஊருக்கு அவர் அந்த இட்லி கடையை எடுத்து நடத்தும் போது அந்த கெட்டாக போகிறோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிட்டி சைடில் நார்மல் பியர்டு வச்ச ஒரு லுக்கு. 3 லுக்குமே அல்டிமேட்டு. 3 லுக்குமே அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதம் டிஏஜிங்கே தேவையில்லை. ஸோ செம்ம. அருண் விஜய் ஆஃபீஸ் வில்லன். என்ன கான்ஃப்ளிக்ட்டுன்னு தெரில, அது தெரிலலா. ஏன்னா எனக்கு இந்த படத்தில் கதை முழுசாக லைக் ஃபுல்லாக சொன்ன மாதிரியும் இருக்குது, சொல்லாத மாதிரியும் இருக்குது கதை.
அதனால தான் எனக்கு வந்து அந்த கான்ஃப்ளிக் தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும் லைக் ஏன் ஒய் எதனால் அருண் விஜயும் தனுஷும் வந்து அடிச்சுக்கிறாங்கங்கிறது. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் அல்டிமேட். லைக் இந்த ட்ரெயிலரில் செம்மையாக இருந்துச்சு. லைக் பிஜிஎம் ஸ்கோர் ஆகணும். கடைசியில் அந்த ஒரு பாட்டு வரும்ல, உனக்கு இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பிஜிஎம் வந்து செம்ம. அந்த பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ படம் வந்து அக்டோபர் 1 வருது. பார்ப்போம். இட்லி கடையில் இட்லி நல்லா இருக்காங்கிறத பார்ப்போம். ஏன்னா அக்டோபர் 2 வந்து காந்தாரா வருது வேறு, அதுவும் வேறு போய் பார்க்கணும். பட்டு எனக்கு தெரிஞ்சு இட்லி கடை தான் போய் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் பார்த்து கண்டிப்பாக ரிவ்யூ வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ட்ரெயிலர் பிடிச்சிச்சுங்க. ட்ரெயிலர் எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அஸ் ட்ரெய்லராக நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ், மியூசிக் எல்லாம் பக்கா. ஸோ இதுக்கப்புறம் அக்டோபர் 1 போய் இட்லியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் மிச்சம். போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறேன் வந்து. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ ரொம்ப மெதுவாக பேசியிருப்பேன், அதனால் வழங்கியிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் விபி பாய்.